வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் திரு வாளவாயான படலம் இறைவனான சொக்கநாதரின் அருளினால் பாம்பானது மதுரையின் எல்லையை வரையறுத்து கூறியதை குறிப்பிடுகிறது. மதுரை திரு ஆளவாய் என அழைக்கப்படும் காரணத்தையும் இப்படலம் கூறுகிறது. பிரளயத்துக்கு பின் உலகம் உண்டாதல், வங்கிசேகர பாண்டியன் இறைவனாரிடம் மதுரையின் எல்லையை வரையறை செய்ய வேண்டுதல், பாம்பு மதுரையின் எல்லையை வரையறுத்தல், மதுரை திரு ஆளவாய் என்று அழைக்கப்படுதல் ஆகியன இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன. திரு வாளவாயான படலம் திருவிளையாடல் புராணத்தின் திருவாளவாய் காண்டத்தில் 49வது படலமாக அமைந்துள்ளது. படலம் என்பது புராணக்கதை. இனி சிந்தனைக்கு போகலாம். சுகுணபாண்டியனின் மரபில் கீர்த்திபூடன பாண்டியன் என்பவன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான். அப்போது ஒரு சமயம் ஊழிக்காலம் எனப்படும் பிரளயம் உண்டானது. கடல் நீர் பொங்கியதால் உலகில் உள்ளவை அழியத் தொடங்கின. அப்பிரளயத்திலிருந்து அங்கையர்க்கன் அம்மை, திருக்கோவிலின் இந்திர விமானம், பொற்றாமரை தீர்த்தம், பசுமலை, பன்றிமலை, நாகமலை, இடவமலை, யானைமலை ஆகியவை அழியாது இருந்தன. பிரளய காலம் முடிந்ததும் இறைவனார் உலகத்தையும் உயிர்களையும் படைத்தார். அப்போது பாண்டிய மரபில் வங்கிசேகர பாண்டியன் என்பவன் தோன்றினான். அவன் 64 கலைகளிலும் சிறந்தவனாய் விளங்கினான். அவன் அங்கையர்க்கன் அம்மை திருக்கோவிலை சுற்றிலும் சிறிய நகரத்தை உண்டாக்கி ஆட்சி செய்து வந்தான். நாளடைவில் அவனின் நல்லாட்சியின் விளைவால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து கொண்டே போனது. ஆதலால் வங்கிசேகர பாண்டியன் நகர எல்லையை விரிவாக்க எண்ணினான். எனவே அவன் திருக்கோவிலை அடைந்து, எம்பெருமானே, உன் அருளினால் நான் இந்நாட்டை ஆட்சி செய்து வருகிறேன். இப்போது என்னுடைய குறை ஒன்றை போக்கி அருள வேண்டும். என்னுடைய குடிமக்கள் வசிக்க ஒரு நகரம் அமைக்க வேண்டும். இந்நகரத்துக்கு ஆதியில் வரையறுக்கப்பட்ட எல்லையை வரையறுத்து காட்டி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். வங்கிசேகர பாண்டியனின் வேண்டுதலை ஏற்ற இறைவனார் சித்தமூர்த்தி வடிவம் கொண்டு மகாமண்டபத்தின் வந்தருகே நின்றார். தமது திருக்கரத்தில் கங்கணமாக கட்டியிருந்த பாம்பினை பார்த்து, நீ பாண்டியனுக்கு நகரத்தின் எல்லையை வரையறை செய்து காட்டுவாயாக என்று ஆணையிட்டார். உடனே அப்பாம்பு, எம்பெருமானே, இந்நகரம் எனது பெயரினால் விளங்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்தது. இறைவனாரும் அவ்வாறே ஆகுக என்று அருளினார். உடனே பாம்பு விரைந்து சென்று கிழக்கு திசையில் சென்று வாளை நீட்டியது. நகருக்கு வளமாக தரையில் படிந்து உடலை வளைத்து வாளை தன் வாயில் பிடித்து பழைய நகரின் எல்லையை காட்டியது. பின்னர் கங்கணமாக மாறி இறைவனார் திருக்கரத்தில் மீண்டும் பாம்பு அமர்ந்தது. பாம்பு வரையறுத்த எல்லையின்படி வங்கிசேகர பாண்டியன் சக்கரவாளகிரி என்னும் மதிலை கட்டுவித்தான். அந்நகருக்கு தெற்கு வாயிலுக்கு திருப்பரங்குன்றமும், வடக்கு வாயிலுக்கு இடபமலையும், மேற்கு வாயிலுக்கு திருவேடகமும், கிழக்கு வாயிலுக்கு திருப்பூவனமும் எல்லையாக அமைந்தன. அப்பெரிய மதிலை ஆளவாய் மதில் என்றும் அந்நகரை ஆளவாய் என்றும் அழைக்கத் தொடங்கினர். பாம்பு வரையறுத்த எல்லையில் வங்கிசேகர பாண்டியன் நகரின் எல்லையை விரிவு செய்து சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தான். திரு வாளவாயான படலம் கூறும் கருத்து: வழி தெரியாமல் இறைவனை சரணடைபவர்களை இறைவன் எவ்விதத்திலும் காப்பார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும். வழி தெரியாமல் இறைவனை சரணடைபவர்களை இறைவனார் எந்த விதத்திலும் காப்பார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.